தந்திரத்துல 8வது அத்தியாயம் சம்பிரதாயம் 1788 என்று நாம் சிந்திக்கின்றோம். நான் என நீ என வேறு இல்லை நன்னுதல். நான் என நீ என வேறு இல்லை நன்னுதல். ஊன் என உயிர் என்ன உடல் நின்று. ஊன் என உயிர் என்ன உடல் நின்று. வான் என வானவர் நின்று மனிதர்கள். வான் என வானவர் நின்று மனிதர்கள். தேன் என இன்பம் திளைக்கின்ற ஆறே. தேன் என இன்பம் திளைக்கின்ற ஆறே. ரொம்ப நம்ம கிட்ட சொல்றாரு நாயனார். என்ன சொல்றாருன்னா, ஆன்மாவுக்கும் சிவத்துக்கும் இடையில வேறுபாடு இல்லை, பாகுபாடு இல்லை. நான் என நீ என வேறு இல்லை. நீ வேற நான் வேறெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நன்னுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இரண்டரை கலத்தல். சிவத்தை அத்வைத நிலையில இரண்டும் அல்ல ஒன்று என்ற நிலை. ஊன் என உயிர் என்ன. இப்ப இந்த உடலுக்கு உயிர் இருக்கணும். அந்த மாதிரி உனக்குள்ள நான் இருக்கிறேன். ஊன் என உயிர் என்ன. உடல் நின்று வான் என வானவர் நின்று. இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை எல்லாம் அவர் ஆகாயம், தேவரு, இறைவன் எல்லாத்திலும் நிறைந்திருக்கின்றான். உடல் உன்னோட உடலில் இல்ல, வான் என வானவர் நின்று தேவர்கள் வானவளாய பொருட்கள் அனைத்திலுமாக இருக்கின்றான். மனிதர்கள் தேன் என இன்பம் திளைக்கின்றாரு. இந்த தேன் சுவை அணிவிப்பது எப்படின்னாக்கா, இறை உணர்வை பெற்ற பேரின்பத்தில் திளைக்கின்ற வழி அப்படின்றாரு. சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் தேன் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சர்க்கரைன்றது மாலை உலகத்துல நாம் அனுபவிக்கிறது. தேன்ன்றது பேரின்பத்துல நம்ம திளைக்கின்றது. இறை உணர்வை பெற்ற பின் பேரின்பத்தில் திளைத்தல். இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேற்றுமையற்ற நிலைன்றாருங்க. உணர்ந்து நோக்கும் போது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கும் இடையே ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, கோடெல்லாம் இல்ல, நீங்களா நம்மளா பிரிச்சுக்கிறோம். அப்புறம் இறைவன் வியாபகம் அப்படி இருக்குன்றார். எல்லாத்திலும் அசையும் பொருள் அசையா பொருள் எங்குமாக நிறைந்திருக்கின்றான் அப்படின்றது. அந்த பஞ்சபூதத்துல எல்லாத்திலும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை தன்னுள்ளே கன்று உணரும் சாதகர்கள் நாவில் தேன் சொட்டுவதை போல சிவப்பேரின்பத்தில் திளைவார்கள் அப்படின்றதுதான் இது. ரொம்ப தத்துவமா பார்க்கணும்னா, சம்பிரதாயம் அப்படின்றது குருவருளும் திருவருளும் உணர்த்தப்படும் உண்மை தர்மத்தை சீராக கடைபிடிக்கிறது. ஏன்னா அந்த தான் என்ற அகந்தை இருந்துகிட்டே இருக்கும். அதை நீக்கி எங்க பார்த்தாலும் இருக்கின்ற சிவத்தை காணுகின்ற மெயினான நிலையை நம்ம எப்ப எட்டுறோமோ அப்ப உலகத்துல எல்லாத்தையும் சிவமாகவே பார்க்கறது. வெளிப்புறத்தில் இருக்கிறது சிவமாகவே தெரியும் போது வெளிப்புற தேடல்களை நிறுத்திவிட்டு உடலிலும் உயிரிலும் அகத்திலும் உணரணும். சிவலோகத்தினுடைய உச்சக்கட்ட இன்பம் எதுன்னா உள்ளுக்குள்ள உணர்தல். அதுதான் இன்ப நிலை அப்படின்றாரு. ஒரு குட்டி கதை பார்த்தோம்னா, ஒரு தான் சீடரோட ஆட்டங்கரையில இருந்தாரு. அப்ப குரு கிட்ட கேக்குறான் ஒரு சீடன், நான் நான் நீ வேறுபாடெல்லாம் இல்லைன்னு பாடியிருக்காரு அங்க திருமூலரு. அப்படின்னா உலகத்துல நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன்லாம் ஏன் இத்தனை வேறுபாடெல்லாம் இருக்குது, இதை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு அவன் கேட்கறான். உடனே குருநாதர் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்றாரு, தான் பையில இருந்த ஒரு தங்க கட்டி, தங்க வளையல், தங்க மோதிரம் எல்லாத்தையும் மேல வச்சாரு. இவற்றை பாருன்னாரு. உருவத்துல இது கட்டி, அது வளையல், இது மோதிரம், இவற்ற உண்மைத்தன்மை என்னன்னாரு. எல்லாமே தங்கம் தான் குருவே. கரெக்டா சொன்னான். உருவத்துல பெயர்ல வேறுபாடுகள் தோன்றினாலும் அடிப்படையில் எல்லாம் ஒரே தங்கம்தான். அதுபோலதான் உலகமும் மனிதர்களும் உயிரினங்களும் இயற்கை பொருட்களும் எல்லாம் பல பல பெயர்களில் உருவங்களில் வெவ்வேறாக இருக்கின்றன தவிர அனைத்துள்ளும் நிறைந்திருக்கின்ற உயிர் ஒன்றே, அதுவே பரம்பொருள். அப்படின்னா நான் வேற இறைவன் வேற இல்லையா அப்படின்னு கேட்கலாம். கடல் நீர்ல இருந்து ஒரு துளி நீரை எடுத்தா
அந்த துளியிலும் கடலும் ஓர்ப்பு இருக்கும்ல. அப்ப நானே கடவுள்னு சிறு துளி செருக்கு கொள்ளக்கூடாது. கடலோட போய் சங்கமிக்கும் போது தன் தனித்துவத்தை இழந்து விடுகின்றது, கடலாக மாறி விடுகின்றது. அதே போல நான் என்னும் அகந்தையை நீக்கி எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனை உணரும் போது நீயும் அவனும் வேறல்ல என்ற பேரின்பம் சித்திக்கும். அப்ப அவருக்கு சீடனுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. இந்த கதையினுடைய நீதி என்னன்னா, வெளியில தெரிகின்ற உருவ வேறுபாடுகளைக் கண்டு மழங்காமல் அனைத்து உயிர்களிலும் நிறைந்திருக்கின்ற ஒரே பரம்பொருள் அவன்தான் அப்படின்னு உணரணும். அதான் மெய்ஞானம். அந்த அகந்த அறியும் போதுதான் அது மறைஞ்சு பேரின்பம் நமக்கு கிடைக்கும். இதுக்கு டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா ஈகோ ரிடக்ஷன் தான். திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வர்றது அந்த நான் அப்படின்றத, நான் செய்தேன் அப்படின்றதெல்லாம் தூக்கி எட்டத்தை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் சிவமயம்னு நோக்கணும். சமம நோக்கு சகிப்புத்தன்மை. அதுக்கு நடுவுல நிறைய சகிப்புத்தன்மையோட எல்லாத்தையும் ஈக்குவலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரணும். உடலையும் உயிரையும் பேணணும். பாடி மைண்ட் நம்ம கடவுளா கோயிலா நினைச்சு அதை நம்ம ஆராதிக்கணும். அப்ப ஆன்மீக சொற்பொழிவு பேச்சுக்கலைகளுக்கு நாம கருத்துக்களை திரட்டும் போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மன அழுத்தம் நீங்கி இன்பம், இன்னர் பீஸ் நீங்கி ஜாய் நமக்குள்ள அந்த பேரின்ப நிலை, தேன் ஊறுகின்ற ஒரு நிலை, அதை நாம் அனுபவிக்க முடியும் என்று கூறி தளத்தை ரத்னகுமார் ஐயா அவரும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் சம்பிரதாயம் பாடல் 1788 பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா விந்தியாமா, வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1788வது திருமந்திரம். சுவையும் நானே, சுவைப்பவனும் நானே. திருமந்திரம். நான் என நீ என வேறில்லை நன்னுதல், ஊன் என ஊன் உயிர் என்ன உடன் நின்று, வான் என வானவர் நின்று மனிதர்கள் தேன் என இன்பம் திளைக்கின்றவாறே. அருமையான திருமந்திரம். நான் என்றும் நீ என்றும் தனித்தனியாக வேறு வேறு இல்லை. நீ என்னை வந்து அடைய வேண்டும் என்பதும் இல்லை. உடம்பும் உடம்போடு பொருந்திய உயிரும் போல ஒன்றி இருக்கிறான் இறைவன். ஆனால் இந்த மனிதர்கள் வானையும் வானவரையும் போல நின்று, தேவர்கள் வானுலக சொர்க்கம் வேறாகவும் தாம் வேறாகி வானை நுகர்வோராகவும் எண்ணுவர். அதுபோலவே மனிதர்கள் தாம் வேறு நான் வேறு என்று நினைப்பது போல் தேனாக என்னையும் தேனை சுவைப்போராக தங்களையும் எண்ணி இருக்கின்றனர். இது அறியாமை. சுவையும் நானே, சுவைப்பவனும் நானே என்பதே உண்மை. வான் சொர்க்கம் இன்பம், சொர்க்க இன்பம். கழக வெளியீட்டில் ஆண்டவனும் ஆருயிரும் தன்மை முன்னிலைகளால் பெறப்படும் நான் நீ என்பன போன்று கடவுளும் உயிரும் பிரிந்து தோன்றும் பொருள்கள் அல்ல. பின் எவ்வாறு நன்னி நிற்பதெனின், உடல் உயிர் போல் கலப்பால் ஒன்றாய் நிற்பன். வானம் ஏனைய பூதங்களுடன் உடனின்று இயக்குவது போல் உடனாய் நின்று அருள்வன். வானவர்கள் தொலைவில் அகல, மனிதர்கள் சிவபெருமான் திருவடியில் தலை கூடி அத்திருவடி இன்பத்தேன் நுகர்வர். அந்நிலை ஒருசார் பொருள் தன்மையால் வேறாம். இத்தகைய முப்புணர்ப்பால் இன்பம் துய்த்து கழிக்கின்றார் ஆகும். ஊன் உயிரென்ன உடலும் உயிரும் போல, வானென ஆகாயம் எல்லா பூதங்களிலும் கலந்திருத்தல் போல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி விந்தியாமா. மகேந்திரனையும் வாருங்க.
ஐயா மகேந்திரன் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவதில் நிறைவு. என்னுடைய அன்பு தாயார் மறைந்து விட்டார்கள், அதனால் இப்போது நான் இந்தியாவில் இருக்கிறேன். உங்கள் அனைவருடைய பிரார்த்தனைக்கும் முன்கூட்டிய நன்றி. நல்லது, ரொம்ப அருமையான திருமந்திரம். இன்றைக்கு 7ஆம் தந்திரம், சம்பிரதாயம், இறையருளால் உணர்த்தப்பட்ட தர்மத்தை முறையாக எப்படி கடைபிடிப்பது என்பது சார்ந்த மந்திரங்கள். இது முழுக்க முழுக்க ஒரு உணர் மந்திரமாக நம்ம பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மந்திரமுமே அப்படிதான். அப்படின்னாலும் இதில் ரொம்ப அப்படியே நமக்கு எடுத்து போட்டு காட்டுறார் ஒன்றுனா. நான் என நீ என வேறில்லை நண்ணுதல், ஊன் என உள் உயிர் என்ன உடல் நின்று. நான் என நீ என வேறில்லை நண்ணுதல், ஊன் என உள்ளுயிர் என்ன உடல் நின்று. வான் என வானவர் நின்று மனிதர்கள், தேன் என இன்பம் திளைக்கின்றாரே. நான் என நீ என வேறு இல்லை. மிக அருமையாக ரமண மகரிஷி அவர்கள் சொல்வார். அவரிடம் போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்படி ஹவு டு ட்ரீட் அதர்ஸ், மற்றவர்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பதிலாக அவர் சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பதில் என்னன்னா, மற்றவர்கள் என்று யாரும் இல்லை. there are no others. அதர்ஸ்னு இருந்தால் தானே நமக்கு அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு இருக்கும். அது முழுக்க முழுக்க அந்த மற்றவர்கள் யாரும் இல்லைனாவே அது இன்னும் ஒரு தொடர் பதில்களை, நமக்கு நிறைய பதில்களை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கும். தெளிவோ பெறுகின்ற அதை சொல்வதாக, நான் என நீ என வேறு இல்லை, டன். அங்கே ஒரு முற்றுப்புள்ளி. இதுக்கப்புறம் வேற பேச்சே இல்லை, அவ்வளோதான். அந்த வேறு இல்லை அப்படின்றாலே நமக்கு தனித்தனி இல்லை. தனித்தனி என்பது மாயை. இந்த உலகத்திலேயே நம்ம தனி என்று எதெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே மாயை தான். எல்லாமே நம்ம we all are unique but still united. தனித்துவமாகவும் இருக்கிறோம், அதே சமயம் இந்த தரணியின் ஒரு அங்கமாகவும் இருக்கிறோம், இந்த பிரபஞ்ச பெருவழியின் ஒரு அங்கமாகவும் இருக்கிறோம். அப்போ அதை நாம் எப்படி பார்க்கறது அப்படின்னா, இந்த நண்ணுதல் என்று ஒன்று சொல்கிறார். நண்ணுதல் என்றாலே நமக்கு அனைத்துமாகவும் இருத்தல். அனைத்துமாகவும் இருத்தல் என்றால் என்ன? இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றும், வேதத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க ரொம்ப அருமையா, நம்ம எல்லோரும் மாட்டிக்கிட்டு இருக்கிற ரெண்டு, நான், எனது. இப்போ நான்கிற அந்த ஒரு ஈகோவும் அந்த பொசிஷன் எல்லாத்தையும் பொசசிவ் பண்ணி இது எனது இது எனது எனது அப்படின்னு பார்க்கும்போதும் என்னன்னா, இந்த தனித்து போகின்ற நிலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு மற்ற எதுவும் தெரிவதில்லை, ஏதோ தன்னால் தான் எல்லாமே நடக்கிறது மாதிரியும் அதே போல இருக்கின்ற ஒன்று. இதுல மிக நன்றாக அதை பார்க்கின்ற பார்வையில் உலகில் இருக்கின்ற கிடைக்கின்ற எல்லாமே, ஒரு பாடல் கூட, திரைப்பட பாடல் வரும்ல, உலகம் பிறந்தது ஓடும் நதிகளும் எனக்காக, பறவைகள் பறப்பது, மலர்கள் மலர்வது எல்லாமே எனக்கா என்று அப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தின் அத்தனையும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறது இந்த நான் எனதுன்றதுல இந்த மாறி தமிழ்ல ஒரு அருமையான ஒரு சொல் உண்டு. நாம் எனது சொல்வது என்ற சொல் ஒரு சித்த வெளிப்பாடு உண்டு. எப்போதும் இப்போ என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்கிறோம் அப்படின்னா, உதரத்தின் மூலமாக வருகின்ற உறவு மட்டும் என்று அல்ல. அதுதான் சொல்லுவோம், இங்கு இரத்த உறவு ஒன்று, சித்த உறவு ஒன்று உண்டு. சித்த உறவு என்று சொல்லும் பொழுது எங்கெங்கும் நீக்கமர நிரம்பி பரவி இருக்கின்ற அந்த ஒரு நிலை.
ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். என்னுடைய அன்பு அம்மா 86 அகவை, இப்போ 87 நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் வந்து அவர்கள் கொடுத்த அந்த தன்மையும் எல்லாமே, அவர்களுடைய அந்த அம்மா என்கின்ற ஒரு உணர்வும், ஒரு ஸ்தூல உடல்ல இருந்தார்கள். அப்போது அவர்கள் இங்கு உயிர் நீத்தல் என்கின்ற ஒரு நிலையை தாண்டி இந்த பிரபஞ்ச பெருவெளியின் ஒரு அங்கமாக எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார்கள். இந்த உடல் என்ற ஒரு வெளியிலிருந்து, அந்த கட்டிலிருந்து ஒரு வெளிப்பட்டு அது எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற பரவல் நிலையாக அந்த ஆன்மா இடம் கொள்கிறது என்கின்ற பார்வையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கு பிரிவு என்பது இல்லை, பேதம் என்பது இல்லை அப்படின்ற ஒரு பார்வையில் வந்து அதை வந்து பார்க்கலாம். இப்போது இந்த மந்திரம் சொல்வது நமக்கு இருப்பது தனித்தனியாக தெரிவது. ஒரு மரத்தை பார்க்கிறோம் அல்லது மரத்தை சார்ந்து சிந்திக்கிறோம் என்றால் நாம் அந்த மரமாகவே ஆகிவிட வேண்டும். அப்போது அதனால தான் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாட முடிந்தது நம்மளுடைய வள்ளலாருக்கு. அப்போது அந்த நிலை எப்போது நடக்கும் என்றால், இது போன்ற இறை உணர்வை நாம் அந்த உணர்த்தப்பட்ட அந்த ஒரு தர்மத்தை அல்லது தத்துவத்தை நாம் மிக சரியாக எல்லா உயிரிலும் பார்ப்பது, எல்லா இடங்களிலும் பார்ப்பது, எல்லா பொருள்களிலும் பார்ப்பது என்கின்ற ஒரு பார்வையில் பார்க்கும் பொழுது, அப்போது ஊன் என உள் உயிர் என்ன உடல் நின்று வான் என வானவர் நின்று மனிதர்கள் தேன் என தின்பம் திளைக்கின்ற ஆரே என்று அப்படியே அடுத்து நம்ம சொல்கிறார். ஒன்று, நாம நீ நான் வேறு இல்லை அப்படின்னு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த உலகத்துல கிடைக்கின்ற எல்லாமாகவும் இருக்கின்றான் என்கின்றதை சொல்கிறார். அப்புறம் ஊனாக இருக்கின்றார், அதாவது அந்த ஸ்தூல உடம்பின் ஒரு நிலையாக இருக்கும் பொழுது அதோட தசையாக இருக்கின்றார், உள்ளே இருக்கின்ற உயிராக இருக்கின்றார். ஏன்னா அந்த சுழி மாறி போனால் போச்சு, அது வரைக்கும் அது அந்த உடல் இயக்கத்துக்கு அந்த உள் உயிர் என்பது உள்ளுக்குள் இருக்கின்ற உயிர் என்றும் பார்க்கலாம், அல்லது கடவுள் 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 கடை என்று உள்கடந்து செல்ல செல்ல இருக்கின்ற அந்த ஒரு இறை துகளாகவும் பார்க்கலாம், இறையின் ஒரு வெளியாகவும் பார்க்கலாம். அதனால தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் என்ற பார்வையில் பார்க்கலாம். அப்போது அங்கு இருக்கின்ற அந்த உயிராகவும் இருக்கின்றான். அது எல்லாவற்றையும் கடந்து எப்படி இருக்கின்றான்? இந்த வான் என வானவர் நின்று மனிதர்கள் தேன் என இன்பம் திளைக்கின்றாரே என்று சொல்லும் பொழுது, இந்த வான் என்று விண் என்கின்ற ஒரு நிலையே சும்மா தலையை மேலே பார்த்து அது தெரியறது விண் அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டுமல்ல. நம்ம பிறந்து நாம் இருப்பதே ஒரு விண்ணுக்குள் தான் இருக்கிறோம். அந்த ஒரு பூமி என்கின்ற ஒரு பந்தை நீங்கள் பார்த்தோம் என்றாலும் கூட ஒரு 1000 மைல் வேகத்தில் மணிக்கு சுற்றுது. அப்படின்னா கிட்டத்தட்ட மைல் கணக்குன்னு சொன்னால் ஒரு 1600 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு எந்திரம் அல்லது ஒரு வாகனம் இயங்கினால் எப்படி இருக்கும்? அதில் நீங்கள் அமர்ந்து கொண்டு அதை பார்த்தால் எப்படி இருக்கும்? அதுலேயும் இத்தனை பெருங்கடல்களால் அந்த ஒரு சூழப்பட்ட அந்த ஒரு உலகில் இந்த வரேங்க்கா அந்த ஒரு உலகு ஓகேக்கா அந்த ஒரு உலகில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே வந்து சிந்தலை. அது எவ்வளோ ஒரு பெரும் அதிசயம்! அது சுற்றும் பொழுது நம்மளால் நடக்க முடிகிறது, பேச முடிகிறது, கேட்க முடிகிறது, நம்மளால் அந்த புலனறிவுகளால் எல்லாமே இருக்க முடிகிறது என்றால், அப்போது இந்த மண்ணுக்குள் மண்ணில் இருக்கின்ற மனிதர்களாகவும் இருக்கின்றோம், விண்ணில் இருக்கின்ற ஒரு நிலையாகவும் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இப்போ அந்த பூமியை எதை சுற்றுகிறது? அந்த சூரியனை சுற்றுகிறது. அந்த சூரியன் அப்படி அது போய்கிட்டே இருக்கும். அப்போ விரிக்க 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 முடியாத அளவு வந்து ஒரு பெரும் நிலையாக இருக்கின்றான். உள்ளுக்குள் செல்ல 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 அந்த நுண்ணதிர்வுகளால் நுண்ணிலைகளால் அதன் பார்ப்பதற்கின்ற ஒரு தன்மையாகவும் இருக்கின்றான். அப்போ அந்த இறை இருக்கின்றான் என்கின்ற நிலை தெரிந்தால் அப்போது இந்த மாய நிலை என்பது மறைந்துவிடும். அப்போது எது மாயம்? இப்போ பாலகேசன் சொன்னது போல நம்ம ஒரு டெம்பரரியான ஒரு சந்தோஷத்தை விட ஒரு பர்மனன்ட் பிளிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவாக இருக்கின்றான். அந்த தேன் என்பது ஒரு ஒரு பெரும் தொடர் நிலை. அதனால தான் வந்து அதுக்கு அந்த தேன் வந்து சுத்தமாக இருக்கும், தூய்மையின் தன்மையை தாண்டி நெடுகாலத்துக்கு இருக்கும். அப்போ அந்த பேரின்பம் என்பது நிலைத்த
நிலைத்த இன்பம் நீடித்த இன்பம் என்கின்ற வகையில் இருக்கும். அப்ப நிலைத்த நீடித்த இன்பமாக இந்த ஆன்மா தன்னுடைய பயணத்தில் இருக்கும் பொழுது இந்த வெறும் மனித ஆஹ், பகுதியின் அது ஒரு 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 வெறும் இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு வயதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல மனித வயதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு துளி கூட கிடையாது. ஆனா அந்த ஆன்ம பயணம் என்பது அதற்கு அழிவு என்பதே இல்லை, அது போயிட்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அப்போது அது ஒரு பேரின்பம். அது அந்த இன்பத்தை பார்க்கும் பொழுது அங்கு நாம் இழப்பது என்றும் இல்லை, ஈட்டுவது என்பதும் இல்லை என்பதை தாண்டி அங்க நினைக்க நினைக்க அந்த அந்த பேரின்ப அந்த ஆன்ம அனுபவத்தில், அதாவது ஜீவாத்மாவை தாண்டிய பரமாத்மாவாக, ஜீவனுக்குள்ளும் பரம் இருக்கிறார், இந்த பரத்துக்குள்ளும் ஜீவன்கள் இருக்கின்றன. ஆனால் அதனுடைய நீண்ட நெடிய தொடர் பயணத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த திளைக்கின்ற வகையில் இந்த ஆறே என்கின்ற ஒரு வகையில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லலாம். அது ஆறு, அதாவது அதோடைய தன்மையில் போய் கொண்டிருக்கிற தன்மையில், அல்லது நம்மை சரியான வகையில் திருப்பி அதன் மீது நம்ம திளைக்க வேண்டும் என்கின்ற பார்வையில், அதுபோல பல வகையில் அந்த ஆறு என்கின்ற சொல்லை சொல்லலாம். அப்போது அதில் நாம் திளைத்து கொண்டிருக்க வேண்டும், அதில் நாம் உயிர்த்து கொண்டிருக்க வேண்டும், உயிர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அருமையான ஒரு பாடல். மிக சிறப்பான நீ என நான் என்ன வேறில்லை என்கிற ஒரு தத்துவம். அதில் எங்கும் இருக்கின்ற அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட அனைத்தும் நமதே என்கின்ற ஒரு தத்துவம். அப்போ அனைத்தும் என்றாலே கிடைக்கின்ற அனுபவங்கள், மனிதர்கள், அதில் கிடைக்கின்ற எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் திங், எல்லாமே அந்த நன்னுதல், நான் என, அப்புறம் ஊன் என, உயிர் என, இது எல்லாமாக இருந்து உடலாக நின்று, அப்புறம் வான் என வானவராக நின்று, இப்போ மனிதர்கள் இதை இந்த இன்பம் திளைக்கின்றவாறு அதை தேனாக பார்த்தோம் என்றால் இந்த வாழ்வின் தன்மையை புரிந்து கொள்ளலாம், இன்னும் கூட அதனுடைய விரிந்து பார்வையில் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற பார்வை. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மகேந்திரன் ஐயா. அம்மாவின் எனக்கு தெரியல, அன்னையின் ஆன்மாதான் தெரிய அவையின் சார்பில் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி மகேந்திரன் ஐயா. அர்த்தனார் ஐயா வந்திருந்தாரு, மறுபடியும் ஆகும். அவரை எப்பவும் இறுதியா பேசுவாருன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அம்மா கிருத்திகா அம்மா பாருங்க. நன்றி நன்றி அனைவருக்கும். மகேந்திரன் ஐயா, மிக்க நன்றி. இந்த கடினமான நேரத்துல கூட எங்களை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இதுவும் ஒரு வழியே, இறைவன் அம்மாவை இழந்து வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் மாற்றுப்படுத்தட்டும். இன்றைக்கு மந்திரம் பத்தி எல்லாருமே நிறைய சொல்லியாச்சு. நம்ம அன்னைக்கே சொன்னோம், இதுல சாட்சி பாவம் இல்ல, அந்த பார்க்கக்கூடியவன், பார்க்கக்கூடிய பொருள் அப்படியும் இல்ல அப்படின்னு சொன்னோம். அதுதான் அவர் ஒரு 2 மந்திரம் கழிச்சு அவரே சொல்றாரு. இப்படி ஒண்ணு பார்க்கலாம். இது ஒரு பொருள். வானென வானவர் நின்று, அப்போ வான் தனியாக, வானவர் தனியாக நின்று, வானவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, மனிதர்கள் தேனை சுவைப்பது போல் அவர்கள் சுவைக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட இருந்தும் கூட தான் என உணரவில்லை, அவர்கள் தனியாக இன்பத்தை தூய்க்கிறார்கள். இன்பம் தூய்ப்பதற்கென இருக்கக்கூடிய இடம் வானமும். அந்த வானத்துல வானவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா, வான் தனியாக, நாம் தனியாக நின்று இங்கு இன்பம் தூய்ப்பதற்காக இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள். அப்ப அந்த இடத்துல எண்ணம் முக்கியம். அவங்க அனுபவிக்கிற அந்த இன்பம் அவர்களுக்கு மகிழ்வை தருகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் தான் இந்த இடத்துலயும் நம்ம நிறைய நேரங்கள்ல பேசுறோம். ஃபுல்லி கான்சியஸ் அப்படின்றோம். என்ன கான்சியஸ்? ஐ ஃபுல்லி கான்சியஸ் அப்படின்னா எதை கான்சியஸ்ல இருக்கும், எந்த கான்சியஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். தேவர் ஆல்சோ கான்சியஸ். வானவர்களும் கான்சியஸா தான் இருக்காங்க. எப்பேற்பட்ட கான்சியஸ்ல இருக்காங்க? நான் வானவன், நான் தேவர்கள்,
நான் வானினுடைய இன்பத்தை சுவைக்கிறேன், நான் தேவர்களாக இருப்பதற்குரிய நிலையை சுவைக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்சியஸ். இது எதனால் வந்தது? இறைவனால் வந்தது. அதுவும் இருக்கும் அவங்களுக்குள்ள. அப்படி இல்லைன்னா அவங்க மனிதர்களாக கீழே வந்துருவாங்க. அப்ப அதுவும் இருக்கும். ஆனா அவங்க அந்த இடத்துல கான்சியஸா இருக்காங்க. எப்படி கான்சியஸா இருக்காங்க? நாம் வேறு, அந்த இறைவன் வேறுங்கிறதுல கான்சியஸா இருந்து இது இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்றாரு அவரு. அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என நீ என வேறில்லை, நண்ணுதல் வான் என ஊனுகீர் அப்படின்னு சொல்றாரு. நண்ணுதல் ஊனென ஊனுகீர் அப்படின்றார். அது என்ன அப்படின்னாக்க, நானும் நீயும் வேற இல்ல, அங்கேயேதான் இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு இந்த வரி அப்படியே விட்டுட்டு 4வது வரிக்கு வாங்க. தேனென இன்பம் திளைக்கின்றவாறே அப்படின்றாங்க. இந்த தேன் எங்க இருந்து வரும்? பூவுக்குள்ள இருந்து வரும். அந்த பூவுல எங்க இருக்கும்? அந்த அதனுடைய மகரந்தத்திற்குள் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கும். நீங்க இந்த சின்ன வயசுல பார்த்திருக்கலாம். அப்படியே அந்த ஒரு 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 தேன்பூன்னு சொல்லுவோம். அது அப்படியே எடுத்து அஹ், எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பூல தான் நம்மளால தேனை சுவைக்க முடியும். அந்த அப்படியே வச்சு இழுக்கும் போது வாய் பூரா ஒரு இனிப்பு பரவும். அவ்வளவுதான், தேனெல்லாம் வராது. வாய் பூரா ஒரு இனிப்பு பரவும். அதை உறிஞ்சுவோம் நம்ம. அப்போ தேனுங்கிறது அந்த பூவுல தான் இருக்கு. எல்லா பூவுலயும் இருக்கு. இப்பெல்லாம் நமக்கு அழகா கிடைக்குது. தனித்தனியா தேன் கிடைக்குது. மல்லி தேன், மல்லிகை பூவில் வரக்கூடிய தேனு, இந்த தேனு, அந்த தேனு கல்ச்சர் பண்றாங்க. தனி அந்த அந்த தேன் மாத்திரம், அந்த பூ மாத்திரம் இருக்கக்கூடிய தேன். பொதுவா தேன்னா எல்லா பூக்களினுடைய தேனும் கலந்ததுதான். ஆனா இப்பெல்லாம் இந்த தனித்தனி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பூவோட தேன் வருது. எப்படி இந்த பூவுல இருந்து தேன் இருக்கு? தேன் இருக்கிறது தெரியாது. பூவை பார்த்தா தெரியுமா? தெரியாது. ஆனா அதுக்குள்ளதான் இருக்கு. அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படும். யாரு தேவைப்படுவாங்க? பீஸ் தேவைப்படும். உம், வண்டுகள் தேவைப்படும். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, உள்ள போய் தேனை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல தேனீக்கள் வந்து தேவைப்படும். அந்த தேனி வந்து இன்னொரு இடத்துல சேமிச்சு வச்சு அதை நம்ம எடுக்கிறோம். அப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரியறது இல்ல. அதே மாதிரிதான் இந்த இடத்துல அவர் சொல்ற அடையாளம் தான் இது எல்லாமே. தேனென இன்பம் திளைக்கின்றவாறே அப்படின்னு எதனால அந்த தேனை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா முன்னாடி சொல்லிட்டாரு, வானென வானவர் நின்று அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வான் தனியா வானவர்கள் தனியா அப்படின்னு நம்ம தனியா சொல்லியாச்சு. அது அது அதனால அந்த எக்ஸாம்பிள வந்து இந்த தேன் என்ன அப்படின்னா, ஏய் உனக்குள்ளதான் இங்க இருக்க, நீ ஏன் பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. எவ்வளவு கஷ்டமான விஷயம்தான் அது. ரொம்ப எளிதான விஷயம் இல்ல. தேனை அப்படியே டக்குன்னு எடுத்துட முடியுமா? முடியாது. ஆனால் அது மிகுந்த இன்பத்தை தரக்கூடியது. எப்பொழுது? பூவில் இருக்கக்கூடிய தேனை பூவே உணரும் பொழுது. நிறைய பூ இருக்கு. ஒரு ஒரு எனக்கு அந்த பூவுடைய பேரு மறந்துச்சு. அதுல அவ்வளோ தேன் ஊணும். ஆனா தேன் ஊறும். ஆனா அந்த அந்த தேனை வந்து நம்ம அந்த 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 காலகட்டத்துல இருந்து அந்த நேரத்துல அந்த தேனை பிரிக்கலைன்னா அந்த அந்த மலரே வந்து முழுக்க தேன் தானே எடுத்துக்குமா அந்த தேனை. அப்போ இது எனக்கு இது நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். ஆனா பேர் ஞாபகம் இல்ல. நான் அது ரெஃபர் பண்ணி வேணா சொல்றேன். அப்பேற்பட்ட ஒரு மலர் இருக்கு. அப்போ நம்மள நாமளே அந்த நேரத்துல அப்சர்வ் பண்ற மாதிரி, தேனை அப்சர்வ் பண்ற மாதிரி கஷ்டமான விஷயம்தான். ஆனா பண்ணிட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்பம் திளைக்கக்கூடியதாக இருக்கும். எப்பொழுது? நான் என நீ என வேறில்லை, நண்ணுதல் ஊன் என ஊனுயிர் அப்படின்னா, இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. ஊன் தனியா உயிர் தனியா இருக்கு. ஆனா ஊன் என ஊனுயிர் நண்ணுதல் அப்படின்றார். அப்ப இந்த உடம்புதான் நான் என்று நண்ணக்கூடியது. அப்ப இந்த இடத்துல அறியாமை வருது. 3 ஸ்டேட் ஆஃப் மக்களை சொல்றாரு பாருங்க. ஊனென ஊனுயிர் நண்ணுதல் அப்படின்றாரு. அப்ப அது என்ன அர்த்தம்? மனிதர்களுடைய தன்மை. இறைவனை வந்து நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம், இல்ல நினைக்கணும் அப்படிங்கறத தாண்டி ஊனென ஊனுயிர் உண்ணுதல். ஊனுயிர் என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த உடல் எப்படி இருக்கிறதோ அதுதான் நான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறது. இது ஒன் ஸ்டேட் ஆஃப் அஞ்ஞானம். ஆனா இதையே நம்ம ஞானமா மாத்தினா, ஊன் எப்படி
உயிரை தான் என்று நினைத்துக் கொள்கிறதோ அதே போல நீ உன்னை நான் என்று எண்ணு அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிதல் கொண்டு வரலாம். இட்ஸ் a வெரி டீப் மந்திரம். இந்த மந்திரத்தை நம்மளால அவ்வளோ சீக்கிரமா டிகோட் பண்ணிடவே முடியாது. ஏன்னா டைமென்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு, ஊனென ஊனீர் நண்ணுதல் போல நான் என நீ என வேறு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த உயிரினுடைய அறியாமை கூட இங்க எடுத்தாள்றார் திருமூலர். என்ன சொல்றாரு, இத இத நம்ம சாதாரணமா சொன்னோம்னா இது அறியாமை. உயிர் என்ன நினைச்சுக்குது, உடம்பு தான் நினைச்சுக்குது, அத மாதிரிதான் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வகையில டிகோட் பண்ண முடியும் நம்மளால. இன்னொன்னு, அந்த உயிர் எப்படி உடலைத்தான் தான் என்று எண்ணிக்கொள்ளுகிறதோ அத மாதிரி. சோ இட்ஸ் பை டிஃபால்ட். இங்க பாருங்க, தேன்னு சொல்ற இடத்துலயும் ஒரு பை டிஃபால்ட்ட கொண்டு வர்றாரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த பூக்குள்ள தேன் இருக்கு அப்படின்னு ஒரு பை டிஃபால்ட் கொண்டு வர்றாரு. அதே மாதிரி இங்கேயும் பை டிஃபால்ட் நம்ம அது இல்ல, இந்த உடல் இல்லைன்னு புரியறதுக்கு ஞானத்துக்கு போக வேண்டி இருக்கு, பல விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கு. அதுவும் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதை பிரிக்கிறோம். அப்போ ஒன்றாக இருந்து பிரித்து அறியக்கூடிய பொருளை எடுத்துக்காட்டாக சொல்லி இரண்டாக இருக்கின்றது என்று நினைக்கக்கூடிய ஒன்றை ஒன்று என்று சொல்கிறார். அப்ப அந்த அறியாமையில ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாரு, அந்த அறிவுல ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாரு. இது ரெண்டும் புரிஞ்சு நல்லா வாழ்ந்துட்டு மேல போய் நின்று அங்கேயும் அறியாமையில வானவர்கள் தான் என நின்று, அதாவது அவங்க வேற வானம் வேற நின்று அனுபவிக்கிற அந்த இன்பத்தையும் சொல்றாரு. அது எதுக்கு அப்படின்னா இந்த தேனோட கனெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு. இந்த மந்திரத்துக்கு மாத்திரமே கிட்டத்தட்ட 3 டைமென்ஷன்ல நம்மளால பொருள் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு மந்திரம். வானவர்கள் அனுபவிக்கின்ற இன்பம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா தேன் மாதிரி இருக்கும். தேன் எப்படி எல்லா பூவிலும் இருக்கோ அந்த மாதிரி வானவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம் அவ்வாறாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் இரண்டையும் இருவேறாக பிரித்து பார்க்கிறார்கள். அப்ப நம்ம இந்த கடவுள் பக்தி கிரியை யோகம் மூலமாக நாம் அனுபவிக்கின்ற அந்த சிவானுபவமானது துவைத நிலையில ரெண்டா இருக்கக்கூடிய நிலையில நம்ம அனுபவிக்கும் போதும் நல்லாதான் இருக்கும். அந்த சரண்டர் நல்லாதான் இருக்கும். வைணவம் சொல்லக்கூடியது அதைத்தான். ஆனா அதே வைணவம் அதனுடைய அடுத்த லெவல சொல்லுது. பாழ் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு. அதுவும் சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல இருக்கிறதும் நல்லாதான் இருக்கும். ஆனா அது இல்ல உண்மை. ஏன்னா நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு அந்த அந்த எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு அத்வைத நிலையை பத்தி இந்த இடத்துல அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த துவைத நிலை தரக்கூடிய இன்பத்தையும் சொல்றாரு. அந்த துவைத நிலையில் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அந்த தேன் போல, பூவுக்குள்ள இருக்கக்கூடிய தேன் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவானுபவ பேரானந்தத்தையும் சொல்றாரு. அது மாதிரி அந்த தேனை பிரிக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அத்தனை ப்ராசஸும் கிட்டத்தட்ட இந்த துவைத நிலையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால அதுவும் தேவைன்னு அதையும் நெகேட் பண்ணல. ஆனா நான் எங்கிருக்கிறேன் அப்படின்னா அத்வைதமாக உன்னுள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய தத்துவத்தை அவர் நமக்கு சொல்லி தராரு. இன்னும் சொல்லிட்டே போலாம். இந்த ஒரு வரிய அடுத்தடுத்த வரியோட மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ பெரிய பொருள் வருது நமக்கு. டைம் இல்ல. அதனால இதற்கு விடுபட்டதை திருமூலர் நமக்கு நேரடியாக உணர்த்துவார். அது இன்னும் எல்லாருக்குள்ளேயும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களுடைய விளக்கம் ஒரு தனித்துவமா இருந்தது. நன்றி, மிக்க நன்றி. அவையின் சார்பில் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அரங்கோ ஐயா, அவங்க அம்மா சொன்ன வாங்க பாருங்க. மியூட் எடுத்துட்டு பேசலாங்க. கேக்குதாங்க ஐயா? வேணும் சொல்லுங்க ஐயா. ஐயா அரங்கோ ஐயா, கேக்குதாங்க ஐயா? வேணும் கேக்குதா? இப்பதான் கேக்குது, பேசுங்க. சொல்லுங்க சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இட்லி பூன்னு போட்டிருந்தீங்க, அம்மா ஏதோ ஒரு பூன்னு சொன்னாங்க, அதுக்காக போட்டிருந்தீங்களா என்ன தெரியல.
என் அம்மா ஒரு பூ சொன்னாங்க, நிறைய பூ வாயில நம்ம வந்து உணர முடியும், நம்மளால மனித அளவுல ருசிக்க முடியும்னு ஒரு பூ சொன்னாங்க. வெற்றி பூன்னு சொல்லுவோம், அது இட்லி பூ. அதான் சொன்னாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேங்க ஐயா. ஆமாங்க. விருட்சின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விருட்சியோட அந்த இத வந்து உறிஞ்சு பார்த்தா தெரியும். இன்னொன்னு தேன் பூனே அது அது வெள்ளையா அது துத்திப்பூன்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளை கலர்ல அதனோட பூ மாதிரியே இருக்காது. அது ஒரு மாதிரி எதழ் மாதிரி இருக்கும். அதுல இருந்தும் தேன் வரும். ஆனா அது வந்து காட்டுப்பூன்னு சொல்லிட்டு வாயில வைக்க விட மாட்டாங்க. ஆனா விருட்சி வந்து வாயில வைக்க விடுவாங்க. ஆம், ரெண்டும் வேற வேற. ஆனா ரெண்டுலயுமே அந்த தேனை நம்மளால உணர முடியும். நன்றி. இந்த பாடலும் முந்தின பாடலும் பார்த்தேன், அடுத்த பாடலும் பார்த்தேன். போன பாடல்ல ஏதோ சகல வர்க்கம் வந்து இறைவனோட இன்பம் தூய்க்கிற இதையும், இந்த பாடல்ல வந்து பிரளயகலர், விஞ்ஞானகலர், பிரளயகலர் அந்த மாதிரி அந்த வரிசையில பாடல் இருக்கிற மாதிரி படுதுமா. நன்றிமா. இதுவும் நல்ல பார்வைதாங்க. சகல ஆக்சுவலா இத வந்து ஒரு ஒரு 3-4 பாடல் முன்னாடியே இந்த சகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலர் அவங்கள வந்து குறிப்பிட்டு ஒரு பொருள் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு உரையாசிரியர் வந்து அதற்குண்டான ஒரு பொருள் வர மாதிரி ஒரு 2-3 மந்திரம் முன்னாடி கூட வந்திருக்கும். உண்மைதான். அப்படியும் பார்க்கலாம். நன்றி நன்றி. நிறைவு கொள்ளாமல் வேற யாரும்? நன்றி ராஜேந்திரன் ஐயா மற்றும் தளத்தில் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. ஞாபகம் வச்சுட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. திருமந்திரம் கேட்க, போத, பயில, அறிவில், உணர்வில், தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், கஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் கிட்டும். தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற திருமலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறிய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சாஸ்திரம் 5, 4, 3, 2, 1.